நோய் வந்தா நீ ஆஸ்பத்திரிக்கு போகாத, ஏன்ட்டு கொண்டு வாமாங்க, துண்டு வாங்கிட்டு போ, செத்து நாசமா போ. அவருக்கு நோய் வந்தா என்ன செய்வாரு? இன்னைக்கு பாருங்க, ஒரு கூட்டம் இருப்பாங்க, கடற்கரையில கூட்டத்தை போட்டுக்கிட்டு குருட பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான். பார்த்திருக்கீங்களா? குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடையர்கள் நடக்கிறார்கள், இங்க வாங்க எல்லாம் வாங்க. இது பெரிய மேட்டரா? இது ஒரு 2000 ரூபாய் செலவு செஞ்சா நீங்களும் செய்யலாம். ஒரு 2000 ரூபாய் செலவு செய்ய உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் நீங்களும் குருடரை பார்க்க வைக்கலாம், நீங்களும் செவிடரை கேட்க வைக்கலாம், நீங்களும் முடையரை நடக்க வைக்கலாம். இதுக்கு 2000 ரூபாய் நடிக்கிறாங்க குருடன், அவனுக்கு கொடுக்கறது தான். குருடனா நடிக்கிறதுக்கு அவனுக்கு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா கூட்டு வரணும்ல, அமைச்சூரா கூட்டு வந்து ஒழுங்கு நடிக்க மாட்டாங்க. அந்த தொழில் முறையில் உள்ள நடிகர்களை கொண்டு வந்தா தான் அழகா என்ன செய்வாங்க, நடிப்பாங்க. ஒரு 2000 ரூபாய் அவனுக்கு, நீ குருட மாதிரி நடிக்கணும், இப்ப கையை ஆட்டுவோம், பார்வை வந்தமா இப்ப தெரிகிறது, இப்ப மங்களா தெரிகிறது, அது அப்படி அப்படி சொல்லணும். சொல்லு, இப்ப நல்லா தெரிகிறது, பிளாக் அண்ட் ஒயிட் அப்ப தெரியுது, இப்பதான் கலர் ஏறுது, இப்படி எல்லாம் அழகா நடிச்சுன்னு சொன்னா இப்படித்தானடா நீங்க குருடனை குணமாக்குறீங்க. குருடனை பார்க்க வைக்கிறேன், குருடனை பார்க்க வைக்கிறேன், செவிடனை கேட்க வைக்கிறேன், இந்த ஒரு டயலாக வச்சு டிவியை திறந்தா இதான் நடந்து கொண்டிருக்கு. இது சட்டத்தில் உண்டா? இது இந்திய சட்டப்படி இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பலாமா? டிவியில வச்சுட்டு ஏமாத்துறான், குருடன் பார்க்கறான், செவிடன் கேட்கிறான். அது எப்படா குருடன் பார்த்தா எதுக்கு ஆஸ்பத்திரி? எதுக்கு இந்த ஆஸ்பத்திரி? இவன் ஆஸ்பத்திரி நடத்தான். எவன் குருடன் பார்க்கறான்னு ஏமாத்துறானோ அவன் தான் உள்ள ஆஸ்பத்திரி நடத்துறான். அதுல கூட பாருங்க, கடவுளுக்கு கடவுள்கிட்ட வந்து ஜெபம் பண்றான், ஜெபம் பண்ணி உங்களை முன்னேற்ற போறோம். எப்படி ஜெபம்? கடவுளை வந்து மிரட்டி செய்யறாங்க. ஒரு வேலைக்காரனா கருணாநிதி பேசுவேன், கடவுள் இயேசுவ கடவுள் வச்சுக்கிறோம்டா, இயேசுவ கடவுள் வச்சுக்கிறோம். கடவுள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முறை இல்லையா? ஒரு முதலமைச்சரை போய் கொட்டுப்பீராக சிரிப்பை கேட்டு அனுப்பிடுறாங்க. இது என்ன பாத்தீங்களா டிவியில இப்படி கசக்கி புளியறாங்க. இது என்ன? இது வந்து சொல்றேன், அதுதான் எடுத்து வச்சுக்கிறேன். இவனோட பத்தி இயேசுநாதரே சொல்லியிருக்கிறார். இவனும் ஆபத்தான சக்திகள். இந்த சாமியார்கள அடி எடுத்து கொடுத்தது இவர்கள் தான். இங்க உள்ள சாமியார்கள் கைடு பண்ணி கொடுத்தது இல்லாத இருக்கிறதா காரணம் யாரு? இவர்கள் தான். இவர்களை பத்தி பாருங்க, மத்தேயுல ஈசா நபி இயேசுநாதர் சொல்றாரு, அன்றியும் பைபிள்ல உள்ளது, பைபிள்ல மத்தேயுல வந்து 6வது அதிகாரம் 5 to 8 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீடுகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று இந்த உலகத்தில் எல்லாம் கிடைச்சு போச்சு என்று மெய்யாகவே சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி, ஜெபம் எப்படி பண்ண சொல்றாரு இயேசுநாதரே? ஜெபம் பண்ணா மக்களுக்கு தெரியக்கூடாது, கதவை பூட்டிக்க, ரூமுக்குள்ள போய் இருந்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்சாணிகளை போல் வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அதே பண்றாங்க, அஞ்சாணிகளை போல வீண் வார்த்தைகளை போட்டு அளப்பாதீங்க. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறார்கள். அலட்னா என்ன செய்ய, கடவுள் பயந்து கொடுப்பார் நினைக்கிறாங்க. அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னொரு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். யார் சொல்றா? இயேசு சொல்றதுக்கு இவங்க டிவியில காட்டுற நிகழ்ச்சிகளா சம்பந்தம் இருக்குதா? இந்திய சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது, இயேசுக்கு எதிராக இருக்கிறது. கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்துகளை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு மத்தேயுல 7:15 இயேசுநாதர் சொல்கிறார். அதே மாதிரி அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான், இயேசு சொல்றாரு, அப்போது நான் ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இவங்க எல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்தா நீங்க உங்களுக்கு தெரியாது, யாரு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன்னு சொல்லி இயேசுநாதர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அதே மாதிரி வந்து இந்த ஜெப கோபுரம் ஆலயம் சொல்லி மக்கள்கிட்ட கோடான கோடியா வசூல் பண்ணி பணத்தை திரட்டி கொண்டிருக்கிறார்களே, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வலிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளை, பாதரட்சை செருப்பு
பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். பாதிரி வேலை செய்யக்கூடியவர் என்ன செய்யணுமா? கையில தங்கம் வச்சுக்கிற கூடாது, வெள்ளி வச்சுக்கிற கூடாது, செம்பு வச்சுக்கிற கூடாது, பைய கூட வச்சுக்கிற கூடாது, அதுல 2 சட்டை கூட வச்சுக்கிற கூடாது, செருப்பு கூட வச்சுக்கிற கூடாது, தடி கூட வச்சுக்கிற கூடாது. அவர் சொல்றாரு, இயேசுநாதர் சொன்னாரு, அழகா எச்சரிச்சிருக்கிறாரு. அதை மீறி அந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? நாங்கள் செத்தவங்களை பிழைக்க வைக்க போறோம், நோயாளிகளை குணமாக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி மாயக்கார வேத பாரகரே, வேதத்துக்கு சொந்தக்காரர்களே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அது ஒரு பக்கத்தில் எச்சரிக்கிறாரு. இப்படி நிறைய, அதாவது இயேசுநாதர்